வெல்கம் டு WT டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூம் வச்சு எப்படி ஃப்ளோர் ஃபினிஷ் அந்த ரூமுக்கான ஃப்ளோர் ஃபினிஷ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2 ரூம் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ரூமுக்குமே வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் டைப் என்ன டைப் ஆஃப் ஃப்ளோர் வேணும் அப்படிங்கிறதையும் நான் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரூம் 1ன்றதுக்கு வந்து ARIF 6.0250 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோரு. அப்புறம் ரூம் 2க்கு வந்து ARIF 6.0100 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோர் டைப் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி டைனமோ யூஸ் பண்ணி ஃப்ளோர் ஃபினிஷ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3D வியூவில் வால் ஃபினிஷிங் போட்டிருக்கு. இப்போ ஃப்ளோர் ஃபினிஷ் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு மேனேஜில் டைனமோ, இதில் நியூ ஆட்டோமேட்டிக்னா மேனுவல் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளோர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ளோ டாட் பை. இப்போ இதில் 3 வருது இல்லையா? இது வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணுறது. மீதி கீழே இருக்கிறது 2 வந்து நார்மலாக ஒரு ரிவீட்டில் வந்து ஒரு டைனமோவில் வந்து இருக்கிற அந்த நோடு. இது வந்து 2 தடவை என்ட்ரு ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 நோடு இருக்குல்ல, இப்போ இந்த 2 நோடில் நம்ம எந்த நோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க அவுட்லைன் கர்வ்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் போட போகிறோம். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் கர்வ் அப்படின்னா ஒரு ரூமோட பவுண்டரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கர்வாக கன்வெர்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணணும். ஃப்ளோர் டைப்னா என்ன டைப் ஆஃப் ஃப்ளோர்ன்றதை இதில் செலக்ட் பண்ணணும். லெவல்ன்றது எந்த ஃப்ளோரில் அது வேணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் கர்வ். இப்போ அவுட்லைன் கர்வுக்கு வந்து கேட்டகிரி. அவுட்லைன் கர்வுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ரூம் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ரூமோட பவுண்டரி லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது ஃப்ளோர் ஃபினிஷ் போட போகிறோம். அப்போது கேட்டகிரியில் ரூம். இதில் கேட்டகிரி எலிமெண்ட்டாக மாற்றுறோம். எலிமெண்ட்டாக மாற்றிட்டோம். எலிமெண்ட்டை மாற்றிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. ஓகேவா? இப்போது அதுக்கடுத்து ரூம் டாட் ஃபினிஷ் பவுண்ட்ரி. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டைனமோவில் 3D இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பவுண்ட்ரி வந்து வந்துருச்சு. ஆனால் இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்குன்னா இத்தனை லெவல் ஆஃப் லிஸ்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து 2 லிஸ்ட்டு தான் தேவைப்படும். ஒரு ரூமுக்கு ஒரு லிஸ்ட்டு, இன்னொரு ரூமுக்கு இன்னொரு லிஸ்ட்டு அப்படிங்கும்போது 2 லிஸ்ட் தான் தேவைப்படும். இதில் வந்து இத்தனை லிஸ்ட் இருக்குது. இத்தனை லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா L1, L2, L3, L4 4 லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை வந்து 2 லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு லிஸ்ட் டாட் ஃப்ளாட்டன். இப்போது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது மொத்த லிஸ்ட்டையும் இந்த 4 லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது எப்படியே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எரர் வரும். காரணம் என்னென்னா நமக்கு இருக்கிறது 2 ரூமு. ஆனால் இது ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால இது நம்ம வந்து ப்ராப்பராக ஃப்ளோர் பவுண்டரி வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்கு இல்லையா? இதே 2 கவுண்ட் ஆஃப் லிஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கணும். இப்போ அதுக்கு இப்போ இதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு 4 லிஸ்ட் இருக்குது. இப்போ நமக்கு எந்த லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா L2ல் இருக்க அந்த லிஸ்ட்டு தான் நமக்கு வேணும். 0 லிஸ்ட்டும், அதாவது 0 லிஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா 0 லிஸ்ட், இந்த லிஸ்ட்டும் தான் நமக்கு வேணும். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ண உடனே பாருங்கள், நான் அந்த 0 லிஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே அந்த ரூம் பவுண்டரிக்கான அந்த ஆரிஜின் பாயிண்ட்டு தெரியுதா? ஓகேவா? இப்போது அடுத்த லிஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரூமுக்கான அந்த ஆரிஜின் பாயிண்ட்ஸ் தெரியுது. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டு தான் தேவைப்படும். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா லெவல் 2ல் இருக்குது. அப்போ அதனால் இங்கே போயிட்டு யூஸ் லெவல் 2. இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த லிஸ்ட் தனியாக பிரிஞ்சிருச்சா? அதாவது மொத்தம் 3 லிஸ்ட் இருந்தது. நமக்கு சிங்கிள் லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவுட்லைன் கர்வ். இப்போ இது ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃப்ளோர் டைப்பு. இப்போ ஃப்ளோர் டைப் எதில் இருந்து எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரூமுக்கு வந்து ஃபினிஷ் என்ட்ரு பண்ணியிருக்கோம் நம்ம. ரூம் ஃபினிஷ், ஃப்ளோர் ஃபினிஷை வந்து நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுலேருந்து எடுக்க போகிறோம். இப்போ அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா கெட் எலிமெண்ட் கெட் வேல்யூ parameter value get parameter get parameter by name value get. இதில் சர்ச் பண்ணும்போது தான் கொஞ்சம் உஷாராக சர்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது இந்த பாயிண்ட் get parameter value name. So get parameter value by name. இப்போ நமக்கு எந்த எலிமெண்ட்டோட பேராமீட்டர் வேணும், ரூமோட எலிமெண்ட்டோட பேராமீட்டர் நேம் தான் வேணும். அப்போ அதில் என்ன இருக்குது, ஃப்ளோர் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃப்ளோர் ஃபினிஷில் இருக்குது. பேராமீட்டர் நேம் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இது ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து 2 ரூமுக்கான இந்த வேல்யூ வந்து வந்துருச்சு. அதாவது இந்த ரூமுக்கு என்ன ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம என்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ளோர் டைப்பு, இது வந்து வந்துருச்சு. இப்போ ஃப்ளோர் டைப்பை இங்கே செலக்ட் பண்ணணும். டாட் பை நேம் ஃப்ளோர் டைப் மை நேம். இந்த டைப்பை இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த நேம் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த நேம்லேருந்து ஃப்ளோர் டைப்பை செலக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ளோர் வந்து ரிவீட்டில் வந்து ஃப்ளோர் நேம் கொடுத்துருப்போம்ல, அந்த நேமும் இதுவும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த அந்த ஃப்ளோர் வந்து அது எடுத்துக்கும். இப்போ லெவல், இந்த லெவல்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே கொடுத்துட்டோம்னு பார்க்கலாம். அவுட்லைன் கர்வுக்கு வந்து கர்வ் கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைப் வந்து ஃப்ளோர் டைப் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். லெவலுக்கு வந்து லெவல் 1 கிரியேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட எலிமெண்ட் ஐடி, ரெண்டு ஃப்ளோரோட எலிமெண்ட் ஐடி வந்துருச்சு நமக்கு.
ஓகேவா? இப்போ அதாவது என்ன சொல்றது? டக்குன்னு ரன் குடுத்த உடனே ஃப்ளோருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. லோட் ஆகல அப்படின்னு காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து நம்ம மூவ் பண்ணதுனால, இப்போ கடைசி வந்து இந்த சிங்கிள் வந்து ஃப்ளோர் கிரியேட் ஆனதுக்கு மட்டும் தானே. அதனால வந்து ஈஸியா லோட் ஆகாம வந்துருச்சு. இப்போ ஒரு வேளை வந்து நம்ம மொத்தமா அ ரன் நோடெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லோட் பண்ணும்போது, ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா லோட் ஆகி கொஞ்சம் லோட் ஆகுற ப்ராசஸ் வந்து அதிகமாகும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஃபுல் நோடையும் கனெக்ட் பண்ணிட்டு ரன் குடுக்காம, ஒவ்வொரு நோடா கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும், நமக்கு தேவைப்படுற பாராமீட்டர் வந்து கரெக்ட்டா வந்துட்டுருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ளோர் கிரியேட் பண்ண போறோம். எத வச்சு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ரூம் பவுண்டரி வச்சு கிரியேட் பண்ண போறோம். ரூம் பவுண்டரிய வச்சு கிரியேட் பண்ண போறோம். அந்த பவுண்டரி வந்து கர்வா தான் எடுத்துக்கும். அப்போ அவுட்லைன் கர்வ்ன்றத ஆப்ஷன் எடுத்திருக்கும். மொத்தம் 2 நோடு காட்டுனேன் இல்லையா? அதில அவுட்லைன் கர்வ்ன்ற டைப்பு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைப்பு, லெவல். லெவல்னா என்ன லெவல்ல? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா எந்த லெவலு? அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைப்பு. ஃப்ளோர் டைப் எந்த டைப்பா? இப்ப இந்த ஃப்ளோர் டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஒண்ணு செலக்ட் பண்றோம் அப்படின்னா, 2 ரூமுக்குமே வந்து இந்த ஃப்ளோர் தான் வந்துரும். நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபினிஷ் குடுத்த ஃப்ளோர் வராது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளோர் டைப் டைப் டாட் பை நேம் யூஸ் பண்ணிட்டு, அது நேம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ரூம் ஃபினிஷஸ் என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுலேருந்து கெட் பாராமீட்டர் பை வேல்யூ போட்டு அது எடுத்திருக்கோம். ஓகேவா?